வாங்க உறவுகளே, எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 5 வகையான 7 வகையான பருப்பு செய்ய போகிறோம், பொடி செய்ய போகிறோம். பருப்புகளை வறுத்து வச்சுருக்குறோம். பார்த்திங்கன்னா உளுத்தம் பருப்பு கொஞ்சம் வறுத்து வச்சுருக்கிறேன், பாசி பருப்பு, துவரம் பருப்பு, கொள்ளுங்க. இந்த கொள்ளை வச்சு தாங்க இன்றைக்கி நம்ம கொள்ளு தாங்க மெயின். கொள்ளு வறுத்து வச்சுருக்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னாக்க கடலப்பருப்பு வறுத்து வச்சுருக்கிறேன். கொஞ்சம் வேர்க்கடலை, மல்லாட்டை பயிறுன்னு சொல்லுவோம்ல, வேர்க்கடலை, பொட்டுக்கடலை, உப்பு வறுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். கொஞ்சம் வெள்ளை எள்ளு, கொஞ்சம் ஜீரகம். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து சாம்பார் மசாலாங்க. இது சாம்பார் மசாலா. இது வந்து தனி மிளகாய் பொடி, பெருங்காயம், தேவையான அளவுக்கு பெருங்காயம். வாங்க இன்றைக்கி நம்ம 2 பொருள் இல்லாமல் நம்ம மட்டுக்கு செய்கிறோம். ஏன்னா நம்ம எப்பவுமே உளுத்தம் கருவேப்பிலையும் காஞ்ச மிளகாயும் போடுவோம். இன்றைக்கி அது 2மே போடாமல் நம்ம இன்றைக்கி செய்கிறோம். வாங்க பாருங்க, அரைச்சிட்டு வந்தாச்சு நம்ம பொடி. எல்லாமும் கலந்த தானியங்கள். சும்மா சொல்லக்கூடாதுங்க, அடிச்சிக்கவே முடியலைங்க. அந்த அளவுக்கு சூப்பரான டேஸ்ட்டாக இருக்குங்க. இதை மாதிரி நீங்கள் செய்து பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்கிறீங்க. பார்த்திங்கன்னா உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குதுங்க. இந்த கருவேப்பிலை ஏன் போடலைன்னா கருவேப்பிலையோடைய ஃப்ளேவர் வருங்கிறதுனால நான் கருவேப்பிலை போடல. இதில் வந்து கொள்ளு தானே நம்ம மென்ஷன் பண்ணி அதிகமாக போடுறோம். அதனால் அந்த கொள்ளுடைய டேஸ்ட்டு, அந்த ஸ்மெல் வரணுங்கிறதுக்காக தான் நான் கருவேப்பிலையெல்லாம் சேர்த்துக்கல, காஞ்ச மிளகாயும் சேர்த்துக்கல. சும்மா அடிச்சுக்க முடியாதுங்க, வேறு லெவலில் இருக்குங்க. நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணால் தான் இன்னும் நான் இந்த சாம்பார் பொடியிலே வந்து நம்ம எப்படி சொல்கிறது, பருப்பு பொடியிலே வந்து நான் இன்னும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக கலந்து அது எப்படி பருப்பு பொடி கொஞ்சம் புளிப்பாக எப்படி நம்ம சாப்பிட முடியும், சாம்பார் வச்சு சாப்பிட்ற மாதிரி எப்படி சாப்பிட முடியுங்கிறத நான் கண்டிப்பாக வீடியோ போடுறேன். என்னுடைய வீடியோவுக்கு ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம், தேங்க்யூங்க.